தேவனுடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். எடுத்துக்கொள்வோம் செப்பனியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15வது வசனம். கர்த்தர் உன் ஆக்கினைகளை அகற்றி உன் சத்துருக்களை விலக்கினார். இஸ்ரவேலின் ராஜாவாகிய கர்த்தர் உன் நடுவில் இருக்கிறார். இனி தீங்கை காணாதிருப்பாய். கர்த்தர் உன் ஆக்கினைகளை என்ன செய்றாரு? அவர் அகற்றுவார். Your punishment is over. அல்லேலூயா. உன் ஆக்கினைகளை நான் அகற்றுவேன், உன் சத்துருக்களை நான் விலக்குவேன், உன் நடுவிலே நான் வாசம் செய்வேன், இனி தீங்கை காணாதிருப்பாய். அல்லேலூயா. இந்த பரிசுத்தத்தின் தேவனுடைய வார்த்தைகள் எதற்காக நமக்கு கொடுக்கப்பட்டதோ, எதற்காக நம்மத்திலே அனுப்பப்பட்டதோ, அந்த நோக்கத்தை 100% இந்த வார்த்தைகள் நிறைவேறும். ஆமென். பரிசுத்தத்தின் தேவனாகிய கர்த்தருடைய பரிசுத்த வேதாகமத்தில் அநேக காரியங்களை நாம் பார்க்க முடியும் இந்த வசனத்திற்கு ஏற்றதை போல. அதிலே கடந்த காலங்களிலே நாம் பார்த்தோம், அப்போஸ்தலனாகிய பவுலினுடைய வாழ்க்கையில இந்த வார்த்தையை எப்படி ஆண்டவராகிய கர்த்தருடைய ஆக்கினையை அகற்றினார், அவன் சத்துருக்களை விலக்கினார், அவன் நடுவில் எப்படி வாசம் செய்தார், எந்த தீங்கையும் காணாதபடி எப்படி ஆண்டவராகிய கர்த்தர் பாதுகாத்தார் என்று நாம் பார்த்தோம். இந்த அப்போஸ்தலர்ல நடவடிக்கைகள்ல 27ஆம் அதிகாரத்துல 13ஆம் வசனத்திலிருந்து நம்ம பார்த்தோம். 25ஆம் வசனமுடைய ஒரு பெரிய புயல் வந்தது திடீரென்று. அந்த புயலுக்கு ஒரு பெயர் வந்தது. அதுக்கு பிறகு அது இட் வாஸ் பியாண்ட் ஹியூமன் கண்ட்ரோல். அது மனிதனுடைய சக்திக்கு அப்பாற்பட்டு தன் வசப்படுத்தி தன் பக்கத்தில் இழுத்து கொண்டு போனது. அப்புறம் கடைசியாக கர்த்தருடைய வார்த்தை கடந்து வந்தது. அதுக்கு பிற்பாடு என்ன நடந்ததுன்னு பார்த்தோம். அந்த கப்பல் உடைந்து அவர்கள் எல்லாம் தண்ணீரிலே விழுந்து அவர்கள் நீந்தி மெலித்தா என்ற ஒரு தீவுக்குள்ளாக அவர்கள் கடந்து வந்தார்கள். அந்த தீவிலே ஒரு பாம்பு அவரை கடித்தது. ஆனாலும் அது கடித்த பிறகும் அவருக்கு ஒன்றும் நடக்கல. அவர் என்ன செஞ்சிட்டாரு? அந்த பாம்பு என்ன செஞ்சிட்டாரு? அவர் தீயில உதறி போட்டார். அல்லேலூயா. தீயில என்ன செஞ்சிட்டாரு? உதறி போட்டார். ஆஃப்டர் த ஸ்ட்ராம், ஆஃப்டர் த ஷிப்ரெக், ஆஃப்டர் த ஸ்னேக், அதாவது புயலுக்கு பிறகு, கப்பல் சேதத்திற்கு பிறகு, அந்த பாம்புக்கு பிறகு என்ன நடந்துச்சு? என்ன நடந்துச்சு பார்க்கலாம். அப்போஸ்தலர் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்தை நாம் பார்க்கலாம். அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து, நாங்கள் கப்பல் ஏறுகிற போது எங்களுக்கு தேவையானவைகளெல்லாம் ஏற்றினார்கள். எல்லாமே இழந்துருச்சு. எல்லாம் அந்த கப்பல் சேதத்துல எல்லாமே இழந்துட்டார்கள். ஒன்றுமே இல்லை. இப்ப திரும்பவும் எல்லாம் வரும்படியான ஒரு சூழலை கர்த்தர் ஏற்படுத்தினார். என் பிரியமான தேவ ஜனமே, உங்க வாழ்க்கை இப்பொழுது எல்லாம் இழந்த ஒரு நிலையில இருக்கலாம். சரீரத்துல பலன் ஃபுல்லா ட்ரெயின் ஆயிடுச்சு, எல்லாம் இறங்கிடுச்சு, சுத்தமா பலன் இல்லை, ஏதோ அப்படியே நடமாடிட்டு இருக்கிறேங்க. சரீரத்துல என்ன இல்லை? சுத்தமா பலன் இல்லை, ஏதோ அப்படியே கைத்தாங்களா அப்படியே போயிட்டு இருக்கிறேன். இருந்த பணமெல்லாம் என்ன ஆயிடுச்சு? போயிடுச்சு. ஆனா பத்திரமா இருக்கு. பத்திரமா இருக்கு. எங்க இருக்குது? எங்க கிட்ட இல்ல. பத்திரமா சேட்டு கிட்ட வச்சிருக்கோம். சேட்டு நல்லா பத்திரமா பாத்துக்கிறான். சேட்டு என்ன பண்றான்? அவன் பத்திரமா பாத்துக்கிறான். நாங்க கூட பத்திரமா அப்படி பாத்துக்க மாட்டோம். ஆனா சேட்டு நல்லா பத்திரமா பாத்துக்கிறான். அல்லேலூயா. எதுவுமே இல்ல, நிம்மதி இல்ல, சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்ல, எல்லாம் போயிடுச்சு. நிம்மதி போயிடுச்சு, சமாதானம் போயிடுச்சு, தைரியம் போயிடுச்சு. அநேகருடைய வாழ்க்கையில தைரியம் போயிடுச்சு. அல்லேலூயா. அநேகருடைய வாழ்க்கையில் என்ன ஆகல? தைரியம் போயிடுச்சு. எதுவுமே இப்ப இல்லை. ஏதோ அப்படியே செஞ்சிட்டு இருக்கிறோம். காத்து அடிக்கிற டைரக்ஷன்ல, திசையில அப்படியே ஏதோ போயிட்டு நடமாடிக்கொண்டு அப்படியே இருக்கக்கூடிய ஒரு நிலை. என் சகோதரா சகோதரி, என் தேவனாகிய கர்த்தர் இந்த வருடம் முடிவதற்குள்ளதாக நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத காரியங்களை உங்க வாழ்க்கையில நிரம்பி வழியும்படியாக கர்த்தர் செய்வார். அல்ல நீங்க சொல்லுவீங்க, இது உண்மையிலேயே கர்த்தருடைய காரம், இது உண்மையிலேயே கர்த்தருடைய காரியம்தான், இது எப்படின்னே எனக்கு புரியலங்க, இது எப்படி நடந்ததுன்னே தெரியல, எல்லாமே போயிடுச்சுங்க, அது திரும்ப எப்படி எல்லாமே வந்துச்சுன்னு எனக்கு தெரியலங்க. அல்லேலூயா. இங்க பார்த்தீங்கன்னா அந்த கப்பல் உடைந்து எல்லாம் போயிடுச்சு. இன்னும் சொல்ல போனா அந்த கப்பல் உடைவதற்கு முன்பதாகவே இருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து தண்ணியில போட்டாங்க. அல்லேலூயா.
ஆனா இப்ப பார்க்கிறோம் 28ஆம் அதிகாரம் 10வது வசனத்துல, அவர்கள் எங்களுக்கு அநேக மரியாதை செய்து நாங்கள் கப்பல் ஏறுகிற போது எங்களுக்கு தேவையானவைகளை, கப்பல் தான் இல்லையே, அப்புறம் ஏது கப்பல்ல எங்க இருந்து ஏற முடியும்? அல்லேலூயா. புதிய கப்பலை அந்த ஜனங்கள் அவர்களுக்கு கொடுத்தார்கள். அந்த கப்பல் மாத்திரம் அல்ல, அந்த கப்பலில் தேவையான காரியங்களையும் அவர்கள் கொடுத்தார்கள். இது அவர்கள் கொடுத்தது அல்ல, அவர்கள் கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். ஹல்லேலூயா. உன் வாழ்க்கையில எது எல்லாம் நீ இழந்தாயோ அதை நீ பெற்றுக்கொள்ளும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் யாரிடத்துல பேசி எப்படி வரணுமோ அப்படி உன்னிடத்துல வரும்படியாக ஆண்டவர் செய்வார். நான் நம்பி விசுவாசிக்கிறேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து அவர்கள் வெளியே போகும்போது யார் இவர்களை கஷ்டப்படுத்தினார்களோ, யார் இவர்களை வேதனைப்படுத்தினார்களோ, யார் இவர்களை துன்பப்படுத்தினார்களோ, அடிமைப்படுத்தினார்களோ, அவர்களே பொன்னும் வெள்ளியும் பொருட்களும் விலை உயர்ந்த எல்லா காரியங்களையும் அவர்கள் கொடுத்தார்களாம். வேதம் சொல்லுகிறது, எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். அல்லேலூயா. அப்படின்னா என்ன அர்த்தம்னா, திருடிட்டு வரல. ஒரு திருடன் ஒரு இடத்திற்குள்ளாக சென்று பொருட்களை எடுக்கும் போது சும்மா 2 பொருளை மாத்திரம் எடுத்துட்டு மிச்சம் 98 பொருளை விட்டுட்டு வந்துருவானா ஒரு திருடன்? ஒரு 100 பொருள் இருக்குங்க ஒரு இடத்துல, ஒரு திருடன் போய் பார்க்கறான், பார்த்துட்டு 2 பொருள் போதுங்க, கொஞ்சம் 98 பொருள் வேண்டாங்கன்னு சொல்லிட்டு வரமாட்டான். என்ன செய்வான்? மொத்தத்தையும் எடுத்துருவான். அது இப்ப இருக்கிற திருடர்கள் என்ன பண்றாங்கன்னா, அதே வீட்டுல சாப்பிட்டுட்டும் வந்துடுறாங்களாம். ஆமா, திருடிட்டு அந்த வீட்டுல திறந்து பார்க்கறான், ஃப்ரிட்ஜில் என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் சாப்பிட்டுட்டு அவன் வந்துடுறான். அல்லேலூயா. இதுதான் கொள்ளையிடுவது. இங்க வேதம் சொல்லுகிறது, எகிப்தியர்களை இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செஞ்சார்களா? கொள்ளையிட்டார்களாம். அந்த வசனம் அழகான யாத்ராகமத்தின் புஸ்தகத்துல 12ஆம் அதிகாரத்துல அந்த வசனத்தை நாம் பார்க்கலாம். அழகான ஒரு வார்த்தையை 36வது வசனத்தை பாருங்களேன். கர்த்தர் ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களுக்கு தயவு கிடைக்கும்படி செய்ததினால் கேட்டதை அவர்களுக்கு கொடுத்தார்கள். இவ்விதமாய் அவர்கள் எகிப்தியரை கொள்ளையிட்டார்கள். தயவு கிடைக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்தார். இந்த மாதம் ஆண்டவராகிய கர்த்தர் உங்களுக்கு தயவு கிடைக்கும்படியாக செய்வார். அந்த தயவு என்ன தெரியுமா செய்யும்? உங்களுடைய நிலையை அது மாற்றும், உங்களுடைய குறைவுகளை நிறைவாக்கும். எதெல்லாம் காலியா இருக்கிறதோ அதெல்லாம் நிரம்பி வரும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. உன் ஆக்கினைகளை நான் அகற்றுவேன், உன் சத்துருக்களை நான் விலக்குவேன், உன் நடுவுல என்ன செய்வேன்? நான் வாசம் செய்வேன். அவர் நடுவுல வந்துட்டாலே போதும். நல்லா கவனமா கேளு. பரிசுத்த வேதத்துல எங்கெங்கெல்லாம் இயேசு வருகிறாரோ அந்தந்த இடத்துலலாம் அற்புதம் கடந்து வந்துச்சு. எங்கெங்கெல்லாம் இயேசு வந்தாரோ அங்கெங்கெல்லாம் குறைவுகள் நிறைவாகுச்சு. எங்கெங்கெல்லாம் இயேசு வந்தாரோ அந்த இடத்துல சூழல் மாறுச்சு. எங்கெங்கெல்லாம் இயேசு வந்தாரோ அந்த நிலையே வேற மாதிரி இருந்தது. அல்லேலூயா. அது எவ்வளவு மோசமான நிலையா இருந்தாலும், எவ்வளவு வேதனையாக நிலையா இருந்தாலும், எவ்வளவு முடியாததான நிலையா இருந்தாலும், இயேசு வந்தா சூழல் மாறும். எத்தனை பேர் நம்பி விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. அதுதான் வாக்கு தத்தம். இந்த வருடத்திற்குரிய வாக்கு தத்தம். உன் நடுவுல என்ன செய்வேன்? நான் வாசம் செய்வேன். உன் நடுவுலே நான் வாசம் செய்வேன். இங்க நம்ம பார்க்கிறோம், எல்லாம் இழந்த ஒரு நிலை, உயிர் மாத்திரம்தான் இருந்தது. அந்த கப்பல்ல வந்தவங்களுக்கு என்ன இருந்தது? என்னங்க இருந்துச்சு? உயிர் மாத்திரம்தான் இருந்துச்சு. வேற எதுவுமே இல்லை, ஒன்றுமே இல்லை. 276 பேருக்கு உயிர் மாத்திரம், ஜீவன் மாத்திரமே இருந்தது. வேற எதுவுமே இல்லை. எல்லாம் உடைஞ்சு எல்லாம் தண்ணீர்ல மூழ்கி போச்சு. ஆனா இப்போ அவர்கள் கப்பல்ல போறாங்க. இப்போ அந்த கப்பலில் எல்லா பொருட்களும் ஏற்றி கொண்டு போறாங்க. எப்படி நடந்தது? கர்த்தர் அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார். என் பிரியமான தேவ ஜனமே, அவர்களுக்கு செய்த அதே அற்புதங்கள், அவர்களுக்கு கொடுத்த அதே ஆண்டவர் இந்த நாளிலே உங்களுக்கும் கொடுப்பார், எனக்கும் கொடுப்பார். விசுவாசிகளின் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம். அல்லேலூயா. எங்களுக்கு அநேக மரியாதை செலுத்தி நாங்கள் கப்பல் ஏறுகிற போது எங்களுக்கு தேவையானவைகள் என்ன செஞ்சாங்களா? அவர்கள் ஏற்றினார்கள். பவுல் அவர் உயிர் பிழைப்போமா என்று, அவர் கூட இருந்தவர்கள் உயிர் பிழைப்போமா என்று தட்டி தடுமாறி வந்தாங்க.
பவுல் உயிர் பிழைத்த ஒரு நிலைக்குள்ளாக இந்த மெலித்தா தீவுக்குள்ளாக வந்தார். He entered Malta as a survivor. உயிர் பிழைத்த நிலைக்குள்ளாக இந்த மெலித்தா தீவுக்குள்ளாக வந்தார். ஆனா திரும்ப போகும்போது கனம் பெற்ற ஒரு நபராக அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து வந்தார். இந்த ஆண்டு, இந்த 2026 ஆண்டு, you will not exit this 2026 the way you enter. You will not exit this 2026 the way you enter. இந்த 2026 ஆண்டு நீங்கள் எப்படி நுழைந்தீர்களோ அப்படி நீங்க இந்த ஆண்டை முடிக்க மாட்டீங்க. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? நீங்கள் யோசித்து பார்க்க முடியாத நன்மைகளை நீங்கள் சுதந்திரித்து கொண்டுதான் வெளியே கடந்து வருவீங்க. அல்லேலூயா. இவர் தப்பித்து எல்லாம் இழந்த நிலையில உள்ள வந்தார் மெலித்தா தீவுல. ஆனா திரும்ப அந்த தீவை விட்டு போகும்போது எல்லாம் உடையவனாக கனம் பெற்ற ஒரு பதவியில, ஒரு நிலையில, கனம் பெற்ற ஒரு நிலையில அந்த இடத்தை விட்டு அவர் கடந்து வந்தார். பிழைப்போமா என்ற ஒரு சூழல்ல இருந்து ஆசீர்வாதமான ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் மாற்றினார். பயத்திலிருந்து விசுவாசத்திற்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் அவருடைய நிலையை மாற்றினார். அழிவு, பெரிய டிசாஸ்டர், பெரிய அழிவிலிருந்து கர்த்தர் வைத்த ஒரு சுதந்திரத்திற்குள்ளாக, ஆசீர்வாதத்திற்குள்ளாக, இடத்திற்குள்ளாக ஆண்டவர் அவர்களை கொண்டு வந்தார். நடுக்கமான ஒரு சூழல்ல இருந்து ஜொலிக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை அவர் அழைத்து கொண்டு வந்தார். உடைக்கப்பட்ட ஒரு நிலையிலிருந்து பெரிய ஒரு திருப்பு முனையான ஒரு சூழலுக்குள்ளாக ஆண்டவராகிய கர்த்தர் அந்த இடத்துல சூழலை மாற்றினார். என் பிரியமான தேவஜனமே, இந்த அப்போஸ்தலனாகிய பவுலை போல ஒரு பெரிய ஒரு புயலுக்கு அப்புறம் உங்களுடைய வாழ்க்கை அப்படியே கடந்து வருவதை போல உங்களுடைய வாழ்க்கை இருக்கலாம். நல்லா கவனமாக கேளுங்க. இந்த ஆண்டு நீங்கள் அற்புதங்கள் இல்லாம, அடையாளங்கள் இல்லாம, அதிசயங்கள் இல்லாம இந்த ஆண்டை நீங்கள் முடிக்க மாட்டீங்க. அல்லேலூயா. You will walk out with miracles. நீங்கள் அற்புதங்களோடு, அடையாளங்களோடு, அதிசயங்களோடு இந்த ஆண்டை நீங்க கடந்து வருவீங்க. நான் நம்பி விசுவாசிக்கிறேன். சங்கீதத்தின் புஸ்தகத்துல 66ஆம் சங்கீதத்துல அழகான ஒரு காரியத்தை நாம் பார்க்க முடியும். 12வது வசனத்துல பாருங்க. எல்லாருக்கும் தெரிந்த, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணினீர், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம், ஆனா செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து விட்டி. பலவிதமான உபாதைகள், பலவிதமான போராட்டங்கள், பலவிதமான வேதனைகள், பலவிதமான கண்ணீர், பலவிதமான அவமானங்கள். ஐயோ, நான் என்ன செய்ய போறேன்னு தெரியல. ஐயோ, என்னுடைய நிலை எப்படி மாறும், இனிமேல் எப்படி இந்த காரியங்களை சரி செய்வது, எதுவுமே தெரியாத ஒரு நிலையாக இருக்கலாம். ஆரம்பம் அற்பமா இருக்கலாம், ஆனா முடிவு சம்பூர்ணமா இருக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. அந்த வசனத்துல அழகான ஒரு காரியத்தை பார்த்தோம். 66ஆம் சங்கீதத்துல, மனுஷரை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணிட. அவ்வளவு கஷ்டங்கள், அவ்வளவு பாடுகள், தீயையும் தண்ணீரையும் கடந்து வந்தோம். சுட்டரிக்கக்கூடிய ஒரு நிலை, மூழ்கி போகக்கூடிய ஒரு நிலை. ஆனாலும் இப்போ ஆண்டவர் என்ன செஞ்சார்? எங்களை செழிப்பான இடத்துல எங்களை கொண்டு வந்து அவர் வைத்தார். அல்லேலூயா. You will not exit this 2026 as you entered. நீங்க எப்படி உள்ள நுழைஞ்சீங்களோ அப்படி வெளியே வர மாட்டீங்க. நீங்க வெளியே வரும்போது அற்புதங்களோடு, அடையாளங்களோடு, அதிசயங்களோடு நீங்கள் வெளியே கடந்து வரும்படியாக இந்த ஆண்டவராகிய கர்த்தர் செய்வார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உபாகமத்துல கூட ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 1ஆம் அதிகாரத்துல, உபாகமத்தின் புஸ்தகத்துல 31ஆம் வசனத்துல பாருங்களேன். ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. அல்லேலூயா. ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவதை போல ஆண்டவர் உங்களையும் என்னையும் அவர் சுமந்து கொண்டு அவர் வந்தார். என் சகோதர சகோதரி, பயப்படாத, கலங்காத, திகையாத. இந்த ஆண்டவர் உன்னை சுமந்து கொண்டு இருக்கிறார். உன் ஆக்கினைகளை அவர் அகற்றுவார். உன் சத்துருக்களை அவர் விலக்குவார். உன் நடுவிலே அவர் வாசம் செய்வார். நீ தீங்கை பார்க்க மாட்ட. ஆண்டவராகிய கர்த்தர் அவர் செய்கிற ஆசீர்வாதத்தை மாத்திரம் நீ பார்ப்ப.
அல்லேலூயா. ஒரு பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. என் சகோதர சகோதரி, இன்னமும் நீங்கள் பார்ப்பீர்கள், இன்னமும் நீங்கள் பெற்றுக்கொள்வீர்கள். அல்லேலூயா. சங்கீதத்துல 34ஆம் சங்கீதம் 19வது வசனத்துல அழகான ஒரு காரியத்தை, நீதிமானுக்கு வரும் துன்பங்கள் அநேகமாயிருக்கும், ஆனாலும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அவைகள் எல்லாவற்றிலும் நின்று அவனை விடுவிப்பார். எத்தனைதான் துன்பங்கள் வந்தாலும், எத்தனைதான் துயரங்கள் வந்தாலும், எத்தனைதான் பாடுகள் வந்தாலும், எத்தனைதான் போராட்டங்கள் கடந்து வந்தாலும், ஆண்டவராகிய கர்த்தர் அவர் உங்களை பாதுகாப்பார், அவர் உங்களை ஆசீர்வதிப்பார், அவர் உங்களோடு வாசம் செய்வார். நம்புகிறவங்க எல்லாம் கரங்களை தட்டி ஆண்டவருக்கு நன்றிகளை எடுப்போம். அல்லேலூயா. என்ன நடக்கும் இந்த ஆண்டு, எப்படி காரியங்களை நான் செய்ய போறோம் என்று எதுவுமே தெரியாத ஒரு நிலையில நீங்கள் இந்த ஆண்டை நீங்கள் ஆரம்பித்திருக்கலாம். ஆனா இந்த ஆண்டை நீங்கள் முடிக்கும் போது இந்த ஆண்டிற்குரிய ஆசீர்வாதத்தை, நோக்கத்தை நீங்கள் சுதந்திரித்து கொண்டுதான் நீங்க வெளியே வருவீங்க. அல்லேலூயா. 1 பேதுருல ஒரு வசனம் இருக்கு, 5ஆம் அதிகாரத்துல 10வது வசனம் பாருங்களேன். கிறிஸ்து இயேசுவுக்குள் நம்மை தமது நித்திய மகிமைக்கு அழைத்தவராய் இருக்கிற சகல கிருபையும் பொருந்திய தேவன் தாமே கொஞ்ச காலம் பாட அனுபவிக்கிற உங்களை என்ன செய்யறாரு, அவர் சீர்படுத்தி, ஸ்திரப்படுத்தி, பலப்படுத்தி அவர் நிலைநிறுத்துவார். உங்களை சீர்படுத்தி, இந்த கொஞ்ச காலம் பாடுகள் இருக்கு, இந்த பாடுகள் என்ன செய்யுது, நம்மளை சீர்படுத்துது, நம்மளை ஸ்திரப்படுத்துது, நம்மை பலப்படுத்துது, நாம் நிலையாய் நிற்கும்படியாக செய்கிறது. அல்லேலூயா. கலங்கி போகாதீங்க, சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்க வாழ்க்கையில அவர் பெரிய காரியங்களை செய்ய இருக்கிறார். அவருடைய வார்த்தைகள், அவருடைய வாக்கு தத்தங்கள் அற்புதங்களையும் அடையாளங்களையும் கொண்டு வரும். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு, இது ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகத்துல அழகான ஒரு வசனத்தை பார்க்கலாம். 54ஆம் அதிகாரம் 10வது வசனங்கள்ல பாருங்களேன். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. மலை போன்ற காரியம் நம்மை விட்டு விலகி ஓடி இருக்கலாம். அல்லேலூயா. மலை போல நம்பி இருந்த காரியங்கள் எல்லாம் விலகி ஓடி இருக்கலாம். பர்வதங்கள் நிலை அப்படியே தரைமட்டமா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்வார், எது உன்னை விட்டு கடந்து போனாலும், எது உன்னை விட்டு மறைந்து போனாலும் என் கிருபை உன்னை விட்டு விலகாது. அல்லேலூயா. அந்த ஒரு கிருபை போதும். நம்முடைய வாழ்க்கையினுடைய கடைசி நொடிய வட்டம் அந்த ஒரு கிருபை நம்மை பாதுகாக்கும். அந்த ஒரு கிருபை சூழலை ஜெயமாக அது மாற்றும். அந்த ஒரே ஒரு கிருபை நம்முடைய தேவைகள் அனைத்தையும் சந்திக்கும். எல்லாம் கப்பலெல்லாம் உடைஞ்சு போச்சு, உயிர் தப்பி எங்கேயோ போறாங்க, அது என்ன தீவுன்னு கூட அவர்களுக்கு தெரியல. போன பிறகுதான் அவருக்கு தெரியுது. ஆனா அந்த இடத்துல இருக்கக்கூடிய நபர்கள் இவர்களுக்கு கப்பலையும் கொடுத்து, இவர்களுக்கு உணவையும் கொடுத்து, இவர்களுக்கு பொருட்களையும் கொடுத்து, இவருடைய தேவைகளை எல்லாம் சந்திக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாகவும் கொடுத்து எல்லா காரியங்களும் செய்தார்கள். இது எப்படி நடக்கும்? ஆண்டவர் தான் நடக்கும். அல்லேலூயா. ஆண்டவருடைய கிருபை இருந்ததுன்னா என்ன கஷ்டம் இருந்தாலும் சரி, என்ன பாடுகள் இருந்தாலும் சரி, எவ்வளவு குறைபாடுகள் இருந்தாலும் சரி, தேவ கிருபை ஒரு மனிதனுக்குள்ளாக இருந்தா அந்த ஒரு கிருபை அவனுடைய சூழலை தலைகீழாக மாற்றிவிடும். அதான் ஆண்டவராகிய கர்த்தர் அழகான ஒரு வார்த்தையை கொடுத்திருக்கிறார். மலைகள் விலகினாலும், பர்வதங்கள் நிலை பெயர்ந்தாலும் என் கிருபை உன்னை விட்டு அது விலகாமலும், என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை, அதாவது உடன்படிக்கையும் வந்துருது, கிருபையும் வந்துருது. அல்லேலூயா. கிருபையும் வந்துருது, உடன்படிக்கைனா கவனன்ட், ஒரு அக்ரிமெண்ட். அல்லேலூயா. ஆண்டவர் நமக்கு ஒரு அக்ரிமெண்ட் போடுறாரு. என்ன அக்ரிமெண்ட்? நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உனக்கு நான் துணையாக நிற்பேன். எத்தனை போராட்டங்கள் வந்தாலும் சரி, எத்தனை பாடுகள் வந்தாலும் சரி, எத்தனை சூழல், விரும்பத்தக்காத சூழல் வந்தாலும் சரி, அதுல நான் இருப்பேன். உன்னை நான் பாதுகாத்து நீ அதுல இருந்து வெளியே வரும்படியாக,
வெளியே வந்த பிறகு நீ ஆசீர்வாதமா இருக்கும்படியாக நான் செய்வேன்னு சொல்லி ஒரு அக்ரிமெண்ட், ஒரு கவனன்ட், உடன்படிக்கை. அந்த வசனத்துல பார்த்தீங்கன்னா, என் கிருபை உன்னை விட்டு விலகாது, என் சமாதானத்தின் உடன்படிக்கை நிலை பெயராமலும் இருக்கும் என்று உன்மேல் மனதுருகிற கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. அப்படின்னு என்ன? ஆண்டவர் நம்மேல் மனதுருகிறார், நம்மை நோக்கி பார்க்கிறார். நம்முடைய நினைவுகள் ஆண்டவரிடத்துல கடந்து வருகிறது. நாம் என்ன செய்கிறோம் என்று ஆண்டவர் பார்த்து கொண்டு இருக்கிறார். சகோதரா சகோதரி, சோர்ந்து போகாதே. God is watching us. கர்த்தர் நம்மை பார்த்து கொண்டு இருக்கிறார். கர்த்தர் நம்முடைய தேவைகளை அவர் சந்திப்பார். நம்பிக்கையோடு இரு, விசுவாசத்தோடு இரு. கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வார். நீ ஒருவேளை சோர்வாக நீ இருக்கலாம், மன ரீதியாகவும் சோர்வாக இருக்கலாம், சரீர ரீதியாகவும் சோர்வாக இருக்கலாம். You may feel so weak. நடக்கிறதுக்கே முடியல, எந்திரிக்கவே முடியல, அப்படியே படுத்துட்டே இருக்கணுன்ற மாதிரி தான் இருக்குது. சாப்பிட்றதுக்கும் முடியல, யாராவது ஊட்டி விட்டா கூட நல்லா இருக்கும். அவ்வளோ ஒரு பலவீனத்தில் அப்படியே படுத்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு நிலையில ஒரு வேலை இருக்கலாம். அந்த பலவீனத்தோடயே நீ வந்திருக்கலாம். ஆனா இந்த பலவீனமான நிலை இது உன்னுடைய நிலையாக இருக்காது. நீ பலமுள்ள ஒரு மனிதனாக நீ கடந்து வரும்படியாக கர்த்தர் செய்வார். அல்லேலூயா. பரிசுத்த தேவனுடைய ஆலயத்திற்குள்ளாக எப்படி வேணாலும் உள்ள நுழைந்திருக்கலாம், ஆனா திரும்ப வரும்போது வேற மாதிரி நீங்க வருவீங்க. அப்போஸ்தலனாகிய பவுல் உள்ள அந்த தீவுக்குள்ளாக நுழையும் போது ஒரு தப்பி பிழைக்கக்கூடிய ஒரு நிலையில அவர் வந்தார். எல்லாம் இழந்த நிலைக்குள்ளாக வந்தார். திரும்ப போகும்போது எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு போனார். உங்க வாழ்க்கையிலும் இந்த தேவனாகிய கர்த்தர் இந்த நாளிலே நீங்கள் திரும்ப இந்த இடத்தை விட்டு போகும்போது எல்லாவற்றையும் சுதந்திரித்து கொண்டு நீங்கள் ஆண்டவருக்கு நன்றிகளை, துதிகளை, கனத்தை, மகிமையை நீங்கள் ஏறெடுக்கக்கூடிய ஒரு நிலைக்குள்ளாக நீங்கள் கடந்து போகும்படியான அப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதத்தை ஆண்டவராகிய கர்த்தர் கொடுப்பார் என்று நான் நம்பி விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. உன் ஆக்கினைகளை நான் என்ன செய்வேன்? நான் அகற்றுவேன். உன் சத்துருக்களை நான் விலக்குவேன். உன் நடுவுல என்ன செய்வேன்? நான் வாசம் செய்வேன். இனி தீங்கை நீ காணாதிருப்பாய். இந்த 2026 ஆண்டு ஆண்டவராகிய கர்த்தர் நமக்கு செய்கிற முதலாவது விஷயம், உன் ஆக்கினையை நான் அகற்றுவேன். அல்லேலூயா. when God removes, அது ஆங்கிலத்தில் என்ன இருக்குன்னா பனிஷ்மெண்ட் இருக்கு. அல்லேலூயா. ஆங்கிலத்தில் என்ன இருக்குது? I will remove your punishment. உன்னுடைய தண்டனைகளை என்ன செய்வேன்? நான் அகற்றுவேன் என்று ஆங்கிலத்தில் இருக்கிறது. கர்த்தர் நம்முடைய ஆக்கினையை அகற்றும் போது, நம்முடைய தண்டனைகளை அகற்றும் போது முதலாவது என்ன நடக்கும்? இந்த நாளிலே நாம் பார்க்கலாம். முதலாவது இந்த 2026 ஆண்டு முதலாவது ஆண்டவர் செய்கிறது, நம்முடைய ஆக்கினையை அவர் அகற்றுகிறார். நம் ஆக்கினைகளை அகற்றும் போது முதலாவது என்ன நடக்கும் அப்படின்னா, அந்த ஆக்கினை ஏற்படுத்தின சத்தம் இருக்கு பார்த்தீங்களா, அந்த சத்தத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அகற்றுவார். அல்லேலூயா. He removes the echo of condemnation. அந்த ஆக்கினை ஏற்படுத்தி வைத்த அந்த சத்தம் பெரிய சத்தமா இருக்கும். அந்த சத்தத்தை ஆண்டவராகிய கர்த்தர் அவர் நீக்குகிறார். The judgment leaves an echo. He removes it. He removes it. அந்த சத்தம் என்ன தெரியுமா சொல்லுது? ஐயோ, you are not worthy. நீ தகுதியான நபர் அல்ல. You have failed many times. நீ நிறைய முறை தோற்று போயிட்ட. You are useless. நீ எதற்குமே பயனில்லாதவன். அவ்வளவுதான் உன் வாழ்க்கை. இட் இஸ் finished. முடிஞ்சிருச்சு. இனிமேல் உனக்கு ஒரு ஆரம்பம், உனக்கு ஒரு ஆசீர்வாதம், உனக்கு ஒரு உயர்வு வராது. அந்த ஆக்கினை ஏற்படுத்தின தாக்கத்தின் சத்தம் அது ரொம்ப பெருசாக இருக்கிறது. அல்லேலூயா. கர்த்தர் ஆக்கினையை அவர் அகற்றும் போது அந்த சத்தத்தையும் சேர்த்து அவர் அகற்றுகிறார். ரோமர்களின் நிருபத்துல ஒரு அழகான ஒரு வார்த்தை இருக்கிறது. 8ஆம் அதிகாரம் 33, 34 வசனங்களை பாருங்களேன். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். ஆண்டவர் ஒரு மனிதனை தெரிந்து கொண்டா அது தெரிந்து கொண்டதுதான். அல்லேலூயா. கர்த்தர் அவர் சொல்றாரு, உன்னுடைய ஆக்கினை நான் அகற்றுவேன்னு சொல்லிட்டார். உன் பனிஷ்மெண்ட் என்ன செஞ்சிருவேன்? நான் எடுத்துருவேன்ட்டார். அந்த பனிஷ்மெண்ட் ஏற்படுத்தின சத்தம் அது ஒலித்து கொண்டே தான் இருக்கு.
அல்லேலூயா. சகையோ கிட்ட வந்துட்டாரு ஆண்டவர். சகையை பார்க்கணும்னு ஆண்டவருக்கு அவர் முன் குறிச்சிட்டார். சகையு ஆண்டவரை பார்க்கணும்னு யோசித்தான். ஆனா அவன் யோசிப்பதற்கு முன்பதாகவே ஆண்டவர் யோசித்தாரு, நான் சகைவை இன்னைக்கு நான் பார்ப்பேன், அவனுடைய ஆக்கினையை நான் அகற்றுவேன். அவனுடைய ஆக்கினையை அகற்றுவதை விட அந்த ஆக்கினை ஏற்படுத்தின, அந்த பனிஷ்மெண்ட் ஏற்படுத்தின சத்தத்தை நான் எடுப்பேன்னு சொல்லி அவர் ஏற்கனவே அவர் யோசிச்சுதான் வராரு அந்த இடத்திற்கு. அல்லேலூயா. சுத்தி பயங்கர சத்தம் வருது. சகைவை சுத்தி பயங்கர சத்தம். ஐயோ இவன் பொல்லாதவன், ஐயோ இவன் அநியாயக்காரன், இவன் மோசமானவன், இவன் பெரிய பாவி. சுத்தி பயங்கர சத்தம். கர்த்தர் அவனுடைய ஆக்கினையை அகற்றும் போது அந்த சத்தத்தையும் அவர் அகற்றுகிறார். அவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரன், இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே, இவன் ஆபிரகாமின் குமாரனாய் இருக்கிறானே. அந்த சத்தத்தை, அந்த ஆக்கினை ஏற்படுத்தின சத்தத்தை ஆண்டவர் எடுக்கிறார். இங்க ரோமர்கள் நிறுவத்துல அழகான ஒரு வார்த்தையை நம்ம பார்த்தோம். 8ஆம் அதிகாரம் 33வது வசனத்துல, தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? ஆண்டவர் முன் குறித்தார் சகையுவை. நல்லா கவனமாக்கல, ஆண்டவர் முன் குறித்த நபர் அது யாராவனா இருக்கலாம். அவன் பெரிய பாவியா இருக்கலாம், இல்ல கொடூரமான நபராக இருக்கலாம், அது யாராவனா இருக்கலாம். ஆனா கர்த்தர் முன் குறித்துட்டா, அது முன் குறித்ததுதான். அந்த மனிதனை சுற்றி இருக்கிற என்ன சத்தமா இருந்தாலும் சரி, என்ன ஆக்கினையா இருந்தாலும் சரி, என்ன பனிஷ்மெண்ட் தண்டனையா இருந்தாலும் சரி, அது அவனை விட்டு நீங்கும்படியாக ஆண்டவர் செய்வார். அல்லேலூயா. நோ மேட்டர் வாட் இட் இஸ், அது எதுவாக இருந்தாலும் சரி, அது எவ்வளவு பெரிய சத்தமா இருந்தாலும் சரி, அது எத்தனை பேர் அந்த சத்தத்தை கொண்டு வந்தாலும் சரி, அது பிசாசே முன்பாக கடந்து வந்தாலும் ஆண்டவர் எடுக்கணும்னு நினைச்சிட்டாருன்னா அது அவ்வளவுதான். அல்லேலூயா. யாரும் எவரும் எப்படியுமே ஒன்றுமே சொல்ல, பண்ணவோ, செய்யவோ முடியவே முடியாது. ஆமென். வசனத்துல அழகான ஒரு வார்த்தையை நாம பார்த்தோம். தேவன் தெரிந்து கொண்டவர்கள் மேல் குற்றம் சாட்டுகிறவன் யார்? தேவனே அவர்களை நீதிமான்களாக்குகிறவர். சுத்தி இருக்கிறவன் சொல்ற இவன் பாவின்றான் சகைவன். ஆண்டவர் சொல்றாரு, இவன் ஆபிரகாமின் குமாரன் சொல்றார். அல்லேலூயா. சுத்தி இருக்கிறவங்களாம் சொல்றான் இவன் மோசமானவன் அப்படின்றான். ஆண்டவர் சொல்றாரு, இன்னைக்கு உன் வீட்டுக்கு நான் வர போறேன் பான்றாரு. அல்லேலூயா. என் பிரியமான தேவ ஜனமே, this is the power of God. இதுதான் கர்த்தருடைய வல்லமை. உன் வாழ்க்கையில என்ன ஆக்கினை உன் வாழ்க்கையை சுற்றி கொண்டிருந்தாலும் கர்த்தர் அதை அகற்றும் போது அந்த ஆக்கினை ஏற்படுத்தின சத்தமும் அது மறையும்படியாக கர்த்தர் செய்வார். ஹல்லேலூயா. It is so powerful that you cannot even imagine. நீ யோசிச்சு கூட பார்க்க முடியாது இது எப்படின்னு, நீ நினைத்து கூட பார்க்க முடியாது இது எப்படி நடக்கும் என்று. அவ்வளவு வல்லமையுள்ள தேவனை நீங்களும் நானும் ஆராதனை செய்கிறோம். ஆமென். நீங்க அந்த வசனத்துல 34வது வசனத்தை பாருங்க. ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கிறவன் யார்? கிறிஸ்துவே மரித்தவர், அவரே எழுந்தும் இருக்கிறவர், அவரே தேவனுடைய வலது பார்சத்திலும் இருக்கிறவர், நமக்காக வேண்டுதல் செய்கிறவரும் அவரே. நமக்காக அவர் வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. அவர் நமக்காக பேசும்போது, நம்முடைய வழக்குகளை அவர் எடுத்து நடத்தும் போது